தோனியால் 10 ஓவர் நின்று பேட்டிங் செய்ய முடியாது. சென்னை அணி பயிற்சியாளர் பிளமிங் சொன்ன பகீர் விஷயம். தோனி கடைசியில் இறங்க இதுதான் காரணமா? தோனிக்கு இப்போது கிரிக்கெட் விளையாட முடியாத நிலையில் ஃபிட்னஸ் உள்ளதா? பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் விளக்கியது என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஸ்டார் பிளேயர் தோனி கடந்த 2022ஆம் ஆண்டில் இருந்து பேட்டிங்கில் கீழ்வரிசையில் விளையாடி வருகிறார். இந்நிலையில் பெங்களூரு அணியுடனான போட்டியின் போது தோனி 9வது வீரராக களமிறங்கியது குறித்து ரசிகர்கள் மட்டுமின்றி பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் கேள்விகள் எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் கடைசியாக நடந்த ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலும் 7வது வீரராக களமிறங்கினார் தோனி. இருந்தாலும் கடைசி ஓவரில் 19 ரன்கள் தேவைப்பட்டது. முதல் பந்திலேயே கேட்சாகி வெளியேறியதால் சென்னை அணி 2வது தோல்வியையும் தழுவியது. இந்நிலையில் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் கொடுத்துள்ள விளக்கம் மேலும் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தோனியின் உடலும் அவரது முழங்காலும் முன்பு இருந்தது போல் தற்போது இல்லை என்றும் கடந்த ஆண்டை காட்டிலும் இப்போது நன்றாக கால் அசைவு இருக்கிறது. எனினும் முழங்காலில் இன்னும் தேய்மானம் இருக்கிறது. எனவே அவரால் 10 ஓவர்கள் பேட்டிங் செய்ய முடியாது. விக்கெட் கீப்பராக செயல்படுவதால் அவரால் 10 முதல் 12 ஓவர்கள் பேட்டிங் செய்வது சாத்தியமில்லை என ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தோனி முழங்காலில் சிகிச்சை எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்க விஷயம்.